பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதில் 33ஆம் வசனம். எரேமியா 31, 33 அதன் பின்பகுதி. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அழகா ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்களேங்க, இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஜனம், நம்ம கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பார்க்கும் பொழுது, அப்போ இப்பேற்பட்ட ஜனமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்கிறோமா? உண்மையிலே அழைப்பின் நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோமா? அதான் பாருங்க, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்ம அதில் நிலைத்து நிற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? இந்த வசனம் முன்னால போனீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி. அப்ப உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னு பாருங்களேங்க. தேவன் நம்மளோட பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை, ஆசீர்வாதம் உடன்படிக்கை தான். தேவன் நம்மளோட பண்ணுகிறது எல்லாமே அது இன்னும் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்பது தேவன் நம்மகிட்ட பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. அப்ப இந்த உடன்படிக்கையை தேவன் உடைத்து விடுகிறவர் கிடையாது, மனிதர்களாகிய நம்ம உடைத்து விடுகிறோம். நம்ம அதை உண்மையை உணராம நம்ம சுயத்தின்படி ஓடுவதனால்தான் அந்த உடன்படிக்கையை நம்ம புரிந்து கொள்வதில்லை. அப்ப என்ன பண்றாங்க? இப்போ உடன்படிக்கையாவது அவர் அடுத்த நடுவில் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. நியாயப்பிரமாணங்கள்னா என்ன? கட்டளைகள், தேவன் நமக்கு கொடுக்குற கட்டளைகள். இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது, இப்படி நடங்க, எனக்கு பிரியமானபடி நடங்க அப்படின்றது தான் கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே. அதை எங்கே வைத்திருக்கிறாரா? நம்மளுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறாராம். அதை ஒரு உடன்படிக்கையாக தேவன் நம்மகிட்ட சொல்லுகிறார். அப்ப அந்த நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டு, நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொண்டு, தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழிகளை தெரிந்து கொண்டு, அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம அவர் ஜனமாயிருப்போம், அவர் நமது தேவனாயிருப்பார். அப்ப ஒரு உடன்படிக்கை, தேவன் நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டார். அந்த உடன்படிக்கையை எப்படி நம்ம பின்பற்ற முடியும் அப்படின்னா, அவர் நமக்கு கொடுக்குற கட்டளைகளை, அவர் நமக்கு கொடுக்குற வழிகளை நடப்பதற்காக. இதோ திறந்த வாசலை ஒரு வைத்திருக்கிறேன்னா, தேவன் வைத்திருக்கிற திறந்த வாசலை நம்ம கண்டுபிடித்து அதில் போக வேண்டும். அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழிகளிலே நம்ம நடக்க வேண்டும். வழி இதுவே நடவுகள் என்ற சத்தம் நம்ம காதில் கேட்கும், பின்னாலே காதில் கேட்கும்னு ஏசாயால படிக்கிறோம் நம்ம. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். வசனத்தை கடைசி போது எத்திரி படிக்கிற பாருங்க, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியம் பாருங்களேங்க. எப்பேற்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நம்ம அதை உணர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் வழியிலே நடப்பதற்கு ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய தேவனாக இருப்பீர் என்றும் நாங்கள் உங்களுடைய ஜனங்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவானவர் நீர் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த நிலையிலே நிலைத்து நிற்க நீர் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது நியாயப்பிரமாணங்களின்படி நடந்து உமது கட்டளைகளை கை கொண்டு தகப்பனே, நீர் அவர்கள் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனமாக இருப்பதற்கு ஆயத்தமாவதற்காக நீர் அவரை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்கள் தேவன் என்று சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உம்முடைய ஜனமாக இருப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.